நம்ம ரவி காதலிக்க கூடாத இடத்துல காதலிச்சிட்டானா. மறுபடியும் அந்த பொண்ணை தேடி போனா அவனை வெட்டி போட்டுருவோன்னு சொல்லிட்டு போனாங்க. அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியாதுமா. நீங்க போய் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த பொண்ணு இல்லாம அவன் வீட்டுக்குள்ள வந்தா நானே அவனை வெட்டி போட்டுருவேன். என் மகன் ஏழையா கூட சாகலாம், ஆனா கோழையா சாகக்கூடாது. நம்ம சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களா இருக்கலாம், சாதி சனத்துல குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஆனா தைரியத்துல யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லைன்னு நாம அவங்களுக்கு தெரிய வைக்கணும். போங்க. ராஜி, இப்ப கிளம்புனா சரியா இருக்குல்ல? நேரத்துல போய் சேர்ந்துடலாங்க. துண்ட தோல்ல போடுங்களே. அந்த வண்டியில வச்சிருப்பா. சரிங்க ஐயா. நில்லுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் தலையை சத்தியம் பண்ணிட்டு இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அவளை பார்த்துதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. கட்டிக்கிறேன். அப்ப ஏன் நிலைமை? ஏய், இப்ப என்ன உனக்கு புருஷன் தானே வேணும்? ஏய் சசே ஐயா, நீ இவளை கட்டிக்கடா. என்னடா அப்படி பாக்குற? நான் இவளோட இருந்ததை நீ பார்த்ததுனால உனக்கு தப்பா தெரியுது. பார்த்தத மறந்துடுறா. ஏய், இருந்தாலும் உன் மூஞ்சிக்கு இவ போதுண்டா. உனக்கும் இவன் பொருத்தமா தான் இருப்பான். பாடே சசி, எங்க அப்பா அவர் கண்ணையை உண்ட ஒப்படைச்சுக்காரப்பா. இந்த கண்ணுல ஆனந்த கண்ணீரை தான் பாக்கணும். ஏன்னா இது பாச மலர்ல பாசோட மலரு. உனக்கு சித்திரம். அவளுக்கு எல்லாம் தெரியும்டா. மாமா, மாப்பிள ஒரே மலரை எப்படி இவ்வளவு பேத்துட்டு ஒப்படைக்கிறீங்க? எல்லாம் மலரோட மகிமடா. தட்டி விசிலடிக்க வேண்டிய மேட்ரு. நீங்களும் போய் கல்யாணம் வேலையை பாருங்க. சரிங்க. என்னடி அழுதுட்டு இருக்கியா? இத பாருடி, நீ என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணனாலும் உனக்கு ரகுக்கும் தான் கல்யாணம். கண்டதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காம போய் முகத்தை கழுவு போ. போடி. இந்தாங்க வாங்கி வைங்க. கடைசி ரெடி எடுத்தா வாங்க, இந்த கொடுமையை பாருங்க. உண்மையான பிளட் பேங்க் ரவி தாயா. என்ன எலெக்ஷன் வரப்ப எழுதுற மாதிரி ஒரு செவரு விடாம எழுதிக்கிட்டே இருக்கேன். சுஜா, ரொம்ப செல்லமா கூப்பிடாம போல இருக்கு. நீ அழாத. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன்னை அழைச்சிட்டு போயிடுவேன். என்ன நம்பு. காதலர்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ரவியை விட்டீங்க மாமா. வேல்வேல் வெற்றிவேல். வீரவேலுங்க. ஏய், அவன் உங்க வீட்டுக்குள்ள வந்து எழுதிருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னப்பு, அவன் நம்ம வீட்டுல வந்து எழுதினப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதைத்தான் அவள் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய், வீட்டை சுத்தி காவல் இருங்க. நமக்கு தெரியாம யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா உயிரோட போக கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க. இதுக்கு ஏதாவது பதில் வைக்க போறான். எனக்கு என்னவோ இந்த ரவி சுஜாதாவை அழைச்சிட்டு போயிடுவான்னு தான் தோணுது. ஏன்னா காதலுக்கு முன்னாடி யாரும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. அப்பா, அக்காக்கு இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறங்கப்பா. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, புரியுதா? போ. நல்லா பாருங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? நீங்க ரத்த சூட்ல பேசுறீங்க, அவன் ரத்தத்திலே பேசுறானுங்க. மாமோய், படிச்சு படிச்சு போர் அடிக்குது. நீங்களே படிச்சு சொல்லுங்க. ஏய் ரகு, தேவதானங்க. சுஜாதா கழுத்துல உன்னை தாலி கட்ட விட மாட்டேன். நான் தாலி கட்டி காதல்னா என்ன நிரூபிக்கிறேன். ரவி, வேல் வெற்றிவேல். பொண்ணுக்கு இது மூத்து படைய கொடுப்பா. இத மாப்பா கிட்ட கொடுங்க. மணி 7 ஆறுது. 7 வரைக்கும் தான் மூத்தம். சட்டை போட்டு மாத்து துணியை கட்டிட்டு வந்தாலும் வைங்க, தாலி கட்டிடலாம். தேவையில்லை, இப்படியே தாலி கட்டிடுறேன். மாப்பிள,
மாத்து துணியை மாத்திக்காம மாங்கலி தாரம் பண்றது தப்பு. போய் மாத்திப்பாங்க போங்க. சொல்றேன்ல இப்படியே தாலி கட்டுறேன்னு. வந்தத சொல்லுங்க. ஐயரே, உங்க வீட்டுல வேடி செடியை மாத்திட்டு வர சொல்லிட்டீங்க. சைக்கிள் கேப்ல ரவி வந்து தாலி கட்டானா அதான் பயப்படுறாரு. டேய் யாருக்கிட்ட பயம்? போய் கட்டி வர்றது. ஓட வாங்க மாப்பிள, நம்ம போய் வேட்டி கட்டிட்டு வருவோம். ஐயரே, இப்படி எல்லாம் எதையாவது சொல்லி சீண்டி விட்டா தான் சீருவார் எங்காலு. ஓஹோ, சீக்கிரம் மாத்திட்டு வாமா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அக்கா கூட துணையா இருப்போம்.